நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் ஐயா என்ட்ரி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், வணக்கம். சார், கடந்த ஒரு 4 நாட்களா பேசக்கூடிய இந்த விஷயம் அஜித்குமாருடைய மரணம். இதுல பின்னணியில நெறைய பேர் இருந்து செயல்படுறதா சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. நீங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகள முன் வச்சீங்க. யார் பின்னணியில இருக்கிறார் சார்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது வழக்கு இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கொயரியில இருக்கு. அவர்கள் தான் இதுல பின்னணியில இருப்பவர்கள் யார் என்றெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்புல இருக்காங்க. நான் நீதிமன்றத்துல இப்ப ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர். ஆகவே நான் இன்வெஸ்டிகேஷன்ல இப்ப இறங்குறது சரியா இருக்காது. ஓகே. பட் ஹையர் ஒபிஷியல்ஸ் எல்லாரையுமே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கொயர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நான் கருதுகிறேன். அங்கேயே எங்க ஒரு டீம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதன் விளைவாக இறுதியாக 8ஆம் தேதி அந்த அறிக்கை உயர் நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் பின்னே யாரும் கமாண்ட் கொடுக்காமல் இந்த சம்பவம் நடந்தது என்பதை நான் நம்ப தயாரில்லை. ஓகே. அந்த டீம்ல ஸ்பெஷல் டீம்ல இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் இதை தலைமை தாங்கி நடத்தினார் என்பதை நான் நம்ப தயாரில்லை. அந்த ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு கஸ்டடி. அப்ப அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணா அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொறுப்பு இருக்கு. ஸ்பெஷல் டீம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் நடுவுல போய் அது ஸ்பெஷல் டீம் எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்திருக்க வேண்டிய பொறுப்பு அவர் குறைந்தபட்சம் அவருக்கு இருக்கு. இல்ல டிஎஸ்பி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாருன்னு சொன்னா டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா டிஎஸ்பி அதை பாக்குறதுக்காச்சும் சான்ஸ் இருக்கணும். மானாமதுரையிலிருந்து திருப்போணம் வர்றது ரொம்ப நேரம் இல்லை. நைட்ல எங்க வச்சிருக்கீங்கன்றதான் கேட்டிருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஸோ வெவ்வேறு ஹையர் அபிஷியல்ஸுக்கு போக 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 ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. பிகாஸ் அவங்க கமாண்ட் கொடுத்திருப்பார்கள். யார் கட்டளை இட்டார்களோ அவர்களுக்கு பொறுப்பு இருக்குன்றதா இன்னைக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இந்த மாதிரி ஹைரார்கிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், ஆர்மியா இருக்கட்டும், பாராமிலிட்டரி ஃபோர்ஸா இருக்கட்டும், லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கட்டும், ஜெயில் அபிஷியல்ஸா இருக்கட்டும், யார் கமாண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கமாண்ட் கொடுத்துட்டு நான் மறைந்து இருப்பேன். அந்த கமாண்ட் சென்னையிலிருந்து வந்தா சென்னையில கொடுத்த கமாண்ட் கொடுத்தவனே கண்டுபிடிக்கணும். இல்ல அந்த கமாண்ட் அதை விட கீழே கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா யார் கொடுத்தாங்கன்றது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இன்வெஸ்டிகேஷனுடைய வேலை. நாங்க நடந்த சம்பவத்தை சொல்ல முடியும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் அவங்க கையில இருக்கக்கூடிய காரணத்தை ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கனால அது கண்டிப்பா அந்த என்கொயரி ஆபீசர் இதுக்குள்ளே செல்வார்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு எஸ்பிக்கு தெரியாமல் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று நம்புற மாதிரி இருக்கா சார்? சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியுதுங்கன்றது சாத்தியமா? நம்பகத்தன்மை இருக்காதுல. ஆனா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த மாவட்டத்திற்குள்ளாரே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பங்கு இருக்கா, மாவட்ட துணை கண்காணிப்பாளருக்கு பங்கு இருக்கா போன்ற விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல வர வேண்டிய விஷயங்கள். அது எந்த மட்டத்திலிருந்து வந்தது, யார் யாருக்கு கொடுத்தாங்க, எல்லா மட்டத்திலையும் கமாண்ட் வந்திருந்ததுன்னா அந்த மட்டத்துல கமாண்ட் கொடுத்தவங்க எல்லாருமே அதுக்குள்ளார ப்ரூவ் பண்ணி வர வேண்டியது இருக்கு. குறிப்பா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, சிபிஐ விசாரணை டெல்லி சிபிஐ விசாரணை வேண்டாம் சொல்லி. என்ன காரணம்? டெல்லியில பின்புலத்துல இருந்து இயக்குறதா சொல்லியிருக்கீங்க. என்ன சார் அது? அதாவது நான் சிபிஐ விசாரணை வேண்டாம் தான் சொன்னேன் தவிர டெல்லி சிபிஐக்கும் தமிழ்நாடு சிபிஐக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் சிபிஐ இஸ் ஒன் இன்ஸ்டிடியூஷன். நான் சிபிஐ விசாரணை வேண்டான்ற ஒரு பொசிஷன் நான் பர்சனலா எடுத்திருக்க பொசிஷன். என்னுடைய மனுவுல நான் கேட்டிருக்கக்கூடிய பொசிஷன் வேற. நான் வெளியே பப்ளிக்ல, ஏன்னா அதுக்கப்புறம் சிஎம் பேசியிருக்காரு. சிஎம் எப்படி பேசியிருக்காருன்னா, தான் சிபிஐ விசாரணைக்கு தடையாக இருக்க மாட்டேன் என்றதை அவர் மீன் பண்றார். அப்படியே நான் கருதுகிறேன். விசாரணைக்கு உத்தரவிட்டதா கூட சொல்லி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உத்தரவு அவர் எப்படி இட முடியும்? மேட்டர் கோர்ட்ல இருக்கும்போது அவர் எப்படி உத்தரவிட முடியும்? விசாரணைக்கு மாத்திட்டு வந்தது எப்படி? கோர்ட் தானே பண்ணணும். கோர்ட் தான் பண்ணணும். கோர்ட். அதனாலதான் நான் சிபிஐக்கு மாறவில்லைன்னு அதனாலதான் நான் சொல்றேன், சிபிஐக்கு இது மாறவில்லைன்ற விஷயத்தை நான் முன்வச்சு சொன்னேன். சிபிஐக்கு ஏன் மாறக்கூடாது என்ற காரணத்தை நான் சொல்லிடுறேன். 2 காரணம். ஒண்ணு, இந்த வழக்கு வழக்கினுடைய தன்மையை பார்க்கும்போது ருட்டீனா லா அண்ட் ஆர்டர் விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவம் உள்ள ஃபீல்டு அனுபவம் உள்ள நபர்கள் தான் இதை விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். அந்த மாதிரி நபர்கள் தமிழகத்துல இல்லைன்னு நாம் ஒத்துக்கிறோமா? நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழகத்தினுடைய பிரஜை என்ற முறை நான் ஒத்துக்க மாட்டேன். காவல்துறையில் பலர் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பலர் மோசமான தவறுகள் செய்யக்கூடிய இருக்கிறார். அவர்களாம் தண்டிக்கணுமா? கொடூரமா தண்டிக்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர்களை தண்டிக்கிறோம் என்ற காரணத்தினால
இந்த போலீஸுடைய மொரால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் கீழ்மட்டத்திலையும் மேல்மட்டத்திலையும் இருக்கக்கூடியவர்களை அதே பிரஷ்ல பெயிண்ட் பண்றது வந்து என்னை போன்றவர்கள் செய்வது அவர்களுக்கு துரோகம் செய்கிறதாக இருக்கும். யார் ஜனநாயகத்தை இன்னும் காப்பாத்திட்டு இருக்காங்களோ, யார் இன்னும் அவங்க வீட்டுல ஒரு 2 சேரும் ஒரு சின்ன சோஃபா மட்டும் வைத்துக்கிட்டு ஒரு அரசு பணியாளரா கையில் காசு வாங்க மாட்டேன் என்று நேர்மையாக பணி செய்கின்ற காவலர்கள் இருக்கிறார்கள். ஏன் ஓப்பனா சொல்றேன், பகிரங்கமா பேசுறேன். இந்த மாநிலத்தினுடைய முன்னாள் ஐஜி இன்டெலிஜென்ஸா இருந்த ஈஸ்வரமூர்த்தி அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசர் யாரோ பார்த்திருக்க முடியுமா? எப்படி இருந்தார்கள்? அவருடைய வாழ்க்கையெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை இல்லையா? அவருடைய பேரை இப்ப ஏன் பேசுறேன்னா, அவர் ரிட்டையர்டு. அவர் சர்வீஸ்ல இருக்கும்போது வாழ்க்கையை நான் பயன்படுத்தல. காரணம், பயன்படுத்தினோம் என்றால் அவர்களுடைய ஐபிஎஸ் குடும்பத்திற்குள் பிரச்சனை உண்டாக்கி விடுவேன். நான் நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாதிரி பலர் பயன்படுத்துறாங்களா சார் நிறைய இடங்கள்ல? அதை இந்த வழக்கிலையும் பயன்படுத்தலாமே. அது நீதிமன்றத்துடைய கையில நிக்கிது. நீதிமன்றம் சிபிஐ ஒப்படைக்கலாம், சிபிசிஐடி ஒப்படைக்கலாம், அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணி ஒப்படைக்கலாம். என்னுடைய பிரெஃபரன்ஸ் நாட் சிபிஐ, அவ்வளவுதான். குறிப்பா நீங்க பேட்டியில ஒரு விஷயம் பார்த்தேன், டெல்லியில இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசினதா சொல்லி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருந்தீங்க. யார் சார் அந்த நபர்? ரிவீல் பண்ண முடியுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சது இல்ல. எனக்கு காதல போடுற பெயர் ஒரு மாவட்டத்துல, அதே மாவட்டத்துல பணி செய்ததாக, இப்போ அவங்க டெல்லியில இருக்கிறதாக கூறப்படுகின்ற, அவருடைய கணவரும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்று கூறப்படுகின்ற லதா என்ற மேடம் பேர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்வெஸ்டிகேஷன் தான் அதை ரிவீல் பண்ணணும். இது என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் இல்ல. நான் நான் புலனாய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு இப்போ அன்னையிலிருந்து தேதியிலிருந்து நேரம் எங்களுக்கு என்னன்னா, எங்க டீம் வழக்கறிஞர்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உடைய என்கொயரிக்கு சாட்சிகளை கொண்டு போய் வாசல்ல நிறுத்தி வைக்கிறது எங்களுடைய கடுமையான பணி. ஆனால் மக்கள் தைரியமா வராங்க. ஏன் வராங்கன்னா, நீதிமன்றம் முதல் முறையாக இது போன்ற ஒரு விசாரணையை வேகமாக அனுப்பி, அந்த வேகமான விசாரணையில கேட்பதற்கு காது கொடுத்து கேட்கிறாங்க. 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, ஒரு சாட்சியை 2.5 மணி நேரம் கேட்கிறாங்க. இப்ப கண்டிப்பா அது ஒரு முழுமை அடைந்த அறிக்கையாக மாவட்ட நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வீடியோ எடுத்த நபர் பாராட்டுக்குரிய நபரா நம்ம பார்க்கணுமா? எப்படி சொல்றீங்க? யாருங்க? இந்த வீடியோ எடுத்த நபர் ஒரு பாராட்டக்கூடிய நபரா பார்க்கணும். அவருக்கு ஒரு த்ரெட்டன் இருக்குதா சொல்றாங்களே, உண்மையா சார்? அவருக்கு த்ரெட்டன் இருக்கிறது உண்மை. இன்னைக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியில் அவரை சம்மன் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த சம்மனை எடுத்துக்கிட்டு அவர் போக போறாரு. ஆனால் அவருக்கு த்ரெட் இருக்குன்றது 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய இரவுல 9 மணிக்கோ 9:30 எனக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. காவல்துறையுடைய டிஜிபிக்கு அவர் மனு போட சொன்னேன், போட்டாரு. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ஆணை நேற்று கிடைச்சிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கு ஆர்ம்டு போலீஸ், ராம்நாடு ஆர்ம்டு போலீஸ் போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் இப்போ இஃபெக்டிவா செயல்படுறாங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை கண்டிப்பா செயல்படுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், செயல்படுறாங்க. இந்த ஒரு நடவடிக்கையின் காரணமாக மற்ற சாட்சிகளும் தைரியமாக சாட்சி சொல்ல முன் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்றோம். வராங்க, மக்கள் வராங்க. அந்த சைலன்ஸ் ஹஸ் பீன் புரோக்கன். அந்த சைலன்ஸ் பிரேக் பண்றதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, நீதிமன்றம் கொடுத்த நம்பிக்கை என்பது. நீதிமன்றத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயல்பாட்டில் இறங்கினால் எவ்வளவு உண்மைகள் வெளியே வரும் என்று பாருங்கள். அவ்வளவு உண்மைகள் வெளியே வரும் சார். குறிப்பா கடந்த 4 ஆண்டுகள்ல, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள்ல 24க்கு மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுல பெருசா பேசப்படுறது இந்த அஜித்தினுடைய மரணம் மட்டும்தான் அப்படின்றது பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் மற்ற விஷயங்கள்லாம் வெளியே தெரியல சார்? அதாவது இந்த ஃபிகர்ஸ், முதல்ல இந்த ஃபிகர்ஸ், ஐ சேலஞ்ச் தோஸ் ஃபிகர்ஸ். இந்த ஃபிகர்ஸ் நான் சொல்றேன் என்ற காரணத்துக்காக இது சாங்டிட்டி ஒன்றும் கிடையாது. எங்கள் கையில் இருந்து இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ், நான் நீதிமன்றத்திலே கொடுத்த ஃபிகர்ஸ் 31 நபர்கள். இந்த பட்டியலில் 31 நபர்கள் இருக்காங்க. இந்த 31 இந்த ஆட்சியில அதுல நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், நாமக்கல், ராமநாதபுரம், நாமக்கல், திருநெல்வேலி, சென்னை, திருவண்ணாமலை, சென்னை,
புதுக்கோட்டை, விருதுநகர், அரியலூர், சென்னை, தாம்பரம் போன்ற பல இடங்களில் காவலில் ஏற்பட்ட மரணங்கள். அது லாக்அப்னு சொல்ல மாட்டேன், காவலில் ஏற்பட்ட மரணங்கள். அந்த காவல் வந்து போலீஸ் காவலா இருக்கலாம், ஜுடிஷியல் கஸ்டடியா இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். இந்த 2 காவலிலும் ஏற்பட்ட மரணங்கள் இருக்கு. இதே நேற்று நான் வந்து மதிச்சித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நான் ஒரு உரையாடி கொண்டிருந்தேன். அது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசிட்டு அலுவலகத்துக்கு வரேன். இட்லி கார்த்திக்னு சொல்லி 5/4/24 அன்று ஜுடிஷியல் கஸ்டடியில், அதாவது மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் உயிரிழந்த இட்லி கார்த்திக்குடைய அம்மா உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க மனைவி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இட்லி கார்த்திக்குடைய நண்பர்கள் கண்ணுற்ற சாட்சிகள், அந்த சித்திரவதைக்கு கண்ணுற்ற சாட்சிகள், அந்த கண்ணுற்ற சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். கூட ஒரு வழக்கறிஞர் வந்தார். எதுக்கு சொல்றேன், அவர் பேர் இந்த பட்டியலில் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வழக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அதே போல் 2022 சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், திமுக ஆட்சியுடைய சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சென்னையில விக்னேஷ் 25 வயது உள்ள வீடில்லா ஹோம்லெஸ் பர்சன் விக்னேஷ் செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை செய்யப்பட்டார் என்று நமக்கு தெரியும். பார்த்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வழக்குல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நேத்து ட்ரையல் வருது. அதனால இப்படி பேசிட்டு போகக்கூடிய நபர்கள் கிடையாது. 22 இருந்து இப்ப ட்ரையலுக்கு வந்திருக்கு அந்த கேஸ். அந்த ட்ரையல் SC/ST ஆக்ட் உள்ளார சேர்க்கப்பட்டு மூத்த வழக்கறிஞர், அனுபவமிக்க வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுக்கு ஒப்புதல் வாங்கி அவர் ப்ராசிக்யூஷனை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதனால பல வழக்குகள் வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு நீதிமன்றங்கள் இருக்கு. என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், உயர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்டியலை எடுத்து இந்த வழக்குகள் சார்ந்த வழக்குகள் வேற எங்கேயோ இருக்கான்றது வந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்து, அது பட்டியல் சும்மா கொடுக்கல. இந்த வழக்கெல்லாம் நிலுவை, நான் சொன்ன இட்லி கார்த்திக் வழக்கு நிலுவையில் இருக்கு, நான் சொல்லுகின்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி வந்து இது மன்னிப்பு கோரினாரோ, சில இடங்கள்ல வந்து வழக்குகள் நிலுவையில் இருந்தா அந்த வழக்குகள் எல்லாத்தையும் ப்ராசிக்யூட்டர்ஸ்ட சொல்லி, நீங்க எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாண்ட் மட்டும் எடுத்து போகாதீர்கள். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்டவர் குடும்பங்களை போய் யாரோ சந்திச்சிருக்காங்களா, அவர்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார்களா? நேற்று போய் நான் வந்து நவீனுடைய கைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். நேற்று தான் பார்க்கிறேன் தம்பிய, அவங்க அம்மாவையும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். இறுக்கி பிடித்தது காரணம், அவர்கள் கையை நான் பிடிக்கும் போது மட்டும்தான் எங்களை போன்றவர்களுக்கு இதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதி ஆழமாகிறது என்று கூற விரும்புகிறேன். நாங்கள் வழக்கறிஞராக பணி செய்வதற்கு எங்களுக்கு இந்த வழக்குல தைரியம் கொடுப்பது, எங்களுக்கு இதை எடுத்து கொண்டு செல்லுங்கள் என்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை தொடர்ந்து கொண்டு செல்லுகின்றது வந்து, அந்த தாய் நம் முன்னாடி நிக்கணும், அந்த மகன் நவீன் முன்னாடி நிக்கணும். மறைந்த அஜித்குமார் மட்டும் நிக்க கூடாது. அந்த குடும்பத்திற்கு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயல்ல இறங்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதனால அதே செயலை உங்கள் சேனல் மூலமா நான் கேட்கிறேன், மாண்பு முதலமைச்சர், இந்த 31 எடுத்துக்கங்க. இந்த 31ல கண்டிப்பா உங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள்லாம், அரசு வழக்கறிஞர்லாம் பாதி வழக்குகள் பொய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய நபர்கள் மேல் பொய் வழக்குகள்லாம் குற்றவியல் வழக்குகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை வழக்கு இருந்தாலும், எத்தனை கொடூர வழக்குகள் இருந்தாலும், அவரை கொலை செய்வதற்கு மட்டும் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்ற நிலைப்பாடை தமிழக அரசு எடுக்கணும். இந்த வழக்குல மன்னிப்பு கோரிய மாண்பு முதலமைச்சர் மன்னிப்புடன் நிறுத்தக்கூடாது. தயவு செய்து அஜித்குமார் பேர்ல ஒரு சட்டத்தை, சித்திரவதையை தடுப்பதற்கான சட்டம் இன்னைக்கு இல்லை. நீங்களே பார்த்திருப்பீங்க, நீதிமன்றத்துல சித்திரவதை என்ற வார்த்தை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாரும் வந்து கஸ்டோடியல் டார்ச்சர், லாக்அப் டெத்ன்றாங்க தவிர, அதுக்கு காரணம் கஸ்டோடியல் டார்ச்சர். யார் ஒரு கம்பை எடுத்து அடிக்கிறார்களோ, எந்த போர்ஸும் பயன்படுத்தாத நேரத்துல அவனை மரியாதை இல்லாம எட்டி வதைக்கிறாங்களோ, நம்ம தேவதானப்பட்டியில ரமேஷ் கிளிப்பிங்ஸ்ல நம்ம பார்த்தோம். அந்த வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்காக உடனடி நீதி அவர்களுக்கும் சேர்த்து கிடைக்கணும்னா டார்ச்சர் பிரிவென்ஷன் ஆக்ட் அஜித்குமார் பேர்லயே கொண்டு வாங்க. எப்படி நிர்பயா ஆக்ட்னு நம்ம கொண்டு வந்தோமோ, நிர்பயாக்கு மரியாதை செலுத்துற மாதிரி, அதே போல் இந்த அரசு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனே போட்டாங்க. மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற சீஃப் ஜஸ்டிஸ், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் ஜஸ்டிஸ் முருகேசன் தலைமையில் அது இந்த பணி கொண்டு செல்லப்பட்டது. இந்த அறிக்கை வராம இருக்கலாம், ஆனா அந்த இன்சென்டிவ் இருந்தது, அதை செய்யணும்னு. அதே இன்சென்டிவை
மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயும் விட்டு கொடுக்காமல் இதை செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறேன். தவறு செய்பவர்களை தண்டிப்பதில் தயவு செய்து இனிமேலாவது தயங்காதீர்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய நபர்களை நீங்கள் முழுமையாக நம்பாதீர்கள். அவர்களை முழுமையாக நம்பியது காரணமாக பல்வீர் சிங்கை நீங்க அரெஸ்ட் பண்ணல. நீங்க ஐபிஎஸ் பல்வீர் சிங் அரெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த ஆட்சி பத்தி மதிப்பீடு தான் ஏறி இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல மக்கள். என்னங்க முதல்வர் மீதான நம்பிக்கை உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல மக்கள். கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி வையாபுரி, காஞ்சிபுரத்துல எம்டிஎம்கே வையாபுரி, அவர் மேல மர்டர் கேஸ் இருக்கலாம். அந்த மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. எனக்கு மர்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அது கொண்டு போய் நீங்க அவரையும் பிரபுவையும் சித்திரவதை செய்தீங்க. அதுல ஒரு உதயகுமார் ஐபிஎஸ் வாஸ் இன்வால்வ். அவரை சித்திரவதை செய்த இடம் வந்து அங்க காஞ்சி நகரத்துல கொஞ்சம் தூரத்துல குப்பமேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டாஃப் குவார்டர்ஸ், அங்க வச்சு அடிச்சாங்க. இப்போ அவங்க எல்லாம் பணியில இருக்காங்களே சார், இப்ப அதுல நடவடிக்கை எடுத்தா யார் மேல நடவடிக்கை எடுப்பீங்க? ஏன் நீங்க ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க? இந்த மாதிரி தப்பான வழியில போறது ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், டைரக்ட் பண்ற ஐபிஎஸ் ஆபீசர்ஸையும் மற்றவர்களையும் வித்தியாசப்படுத்துகின்ற ஒரு காவல்துறையாக இது இருக்கக்கூடாது. இது தொடர்ந்தது என்றால் காவல்துறையுடைய முறையில் உடைந்து விடும் என்பது பொறுப்புடன் கண்ணியத்துடன். நாளைக்கு ஆட்சிக்கு மாறின பிறகு அதே ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் பவர்ல இருப்பாங்க. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்றது காரணத்துக்காகவே அமைதியா இருக்கிறாங்களா இந்த அரசியல்வாதிகள் அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அதான் சார், உச்ச நீதிமன்றத்துடைய பிரகாஷ் சிங் வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரகாஷ் சிங் வழக்குல ஒரு 6 கட்டளைகள் இருக்கு. அந்த 6 கட்டளைகளும் யார் டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யாரு டிஜிபியா ஆகணும்னு அஸ்பயர் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுல இரண்டாவது கட்டளை டிஜிபி டென்யூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 2 இயர்ஸ் டென்யூர் இருக்கு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப சங்கர் ஜிவால் சாருக்கு அது தெரியாதுன்றீங்கன்னா, அவர் தெரிஞ்சதுனாலதான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் முடிஞ்சா கூட ஒன்ஸ் ஹி அஸ்யூம்ஸ் பவர் அந்த 2 இயர்ஸ் டேர்ம் முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பார். அதே கட்டளைகள் இன்னொரு கட்டளை என்ன சொல்லுது? ஆபரேஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ், ஆபரேஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எஸ்பிஸ், ஆபரேஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டில் எஸ்பி ரீஷஃபில் எத்தனை முறை நடந்தது? யார் பண்ணா? அப்போ இந்த கட்டளையை வந்து சங்கர் ஜிவால் பார்க்கலையா? சங்கர் ஜிவாலுக்கு அந்த பொசிஷன் கொண்டு வருவதற்கு சங்கர் ஜிவாலுக்கு அந்த கட்டளையில 2வது கட்டளை வைத்துக் கொண்டாரல்ல. மற்றவர்களுக்கு நீங்க 2 வருஷம் ஒரு ஆளுக்கு ஒரு டென்யூர் கொடுக்கலைன்னா, உங்களுக்கு வசதியா இருந்ததுன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்குல ஒரு ஆளை தூக்கிட்டு அருணை கொண்டு உட்கார வைப்பீங்க. தயவு செய்து அருணை பத்தி பேசுவதற்காக இதை கொண்டு வர நினைக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி. இங்க நகரத்துல ரொம்ப நாளா வந்து 2 வருஷத்துக்கு கமிஷனர் போலீஸ் இல்லை. இப்பதான் மிஸ்டர் லோகநாதன் கொஞ்சம் ஐ திங்க் he has crossed about 1.5 year. I hope I'm right. இது வேணுங்க. ஒரு ஆபீசர் வந்து தவறு செய்யலாங்க. ஆனா நீங்க எப்படி தூக்குவீங்க? அவங்களுக்கு டென்யூரை கொடுங்க. அவங்க என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டாங்க? நீங்க ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல அருணை கொண்டு வரீங்க. மதிப்புக்குரிய 2 அடிஷனல் கமிஷனர்ஸ் இருக்காங்க, 2 பேரையும் தூக்குறீங்க. ஒருவரை வந்து மதுரைக்கு தூக்கி போடுறீங்க, இன்னொரு சென்னை நார்த்துக்கு தூக்கி போடுறீங்க. அப்ப என்ன சிக்னல் கிடைக்குது? டிரான்ஸ்ஃபர் ஒரு சொல்யூஷனா அப்படின்ற கேள்வி வருது இல்ல சார்? இது டிரான்ஸ்ஃபரே பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் 2 வருஷம் டென்யூர் இருக்கு. அந்த 2 வருஷம் டென்யூர் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்க தூக்குனீங்க அந்த கமிஷனர் போலீஸ? எதுக்கு தூக்குனீங்க? தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கா? இந்த கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. காரணம் இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இது நான் சொல்லுகின்ற கருத்து இல்ல. உச்ச நீதிமன்றம் சொல்றது give them 2 years of tenure. நான் அருணை விமர்சனம் பண்றதுக்காக சொல்ல, கவர்மெண்ட் விமர்சனம் பண்றேன். நீ கமிஷனரை மாத்தின, அடிஷனல் கமிஷனர்ஸ் மாத்தின, இவங்க எல்லாம் ஆபரேஷன்ஸுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு போலீஸ் போர்ஸ் நடக்கும்? இந்த போலீஸ் போர்ஸுக்கு ஒரு நாள் கால் உடைன்ற, அவன் உடைக்கிறான். உடைச்சிட்டு நீயே போய் டாக்டர்கிட்ட என்ன சொல்ற? போன் இப்படி இருக்கக்கூடாது, சேரும் போது போன் இப்படி இருக்கணும்ன்றீங்க. போன் இப்படி இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா இஸ் a person with disability. அவன் வந்து ஒரு ரவுடி, உங்களுக்கு பல சிரமங்கள் கொடுக்குறான். இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதுல எல்லாத்துலயும் நீங்க கடினமான பணிகள் செய்யறீங்கன்றது நான் வந்து அறிகிறேன்.
உங்களுடைய விமர்சனம் மட்டும் பண்ணல, உங்களுடைய கடினமான உழைப்பையும் பாராட்டுகிறேன். ஆனா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவருடைய எலும்பை வந்து இப்படி போடுறது? இந்த 304 கேஸ் சொல்றாங்கல்ல மிஸ்டர் லோகநாதன், அந்த 304 கேஸுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து அந்த நபர்களுக்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் யார் அட்டென்ட் பண்ணாங்கன்னு பார்த்து அந்த போன்ஸ் எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஐ டேக் அ பெட் வித் யூ, ஓவர் 50% கேசஸ் இப்படிதான் இருக்கும். which means the fellow will never be able to run in his life. இதுதான் தமிழகத்தினுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் உடைய தியரியா? சமூக நீதி இப்படிதான் நம்ம காப்பாற்ற போறோமா? இதுக்கு சட்ட ரீதியா அவனுக்கு வழி இல்லையா? இதுல மருத்துவர்களுக்கு சித்திரவதையில் பங்கு இல்லையா? நான் சொல்றேன், என் வீட்டுல வேலை செய்து கொண்டிருந்தக்கூடிய ஒரு வாட்ச்மேன், மை ஓன் வாட்ச்மேன், அவனுடைய சன் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், வெரி பேட் ஃபெலோ. வேற வழியே கிடையாது. நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிட்டேன். நீ உள்ள வீட்டுக்கு வராத, நீ ஹாஸ்பிட்டல்ல இருப்ப, உன்னை பெயில கூட எடுக்க வேண்டாம், நீ அங்க இருன்னு. அவன் போன் இப்படி சேர்ந்தது. மருத்துவமனையில, ராஜாஜி மருத்துவமனையில பேசி சொன்னேன், ஏங்க அவனை அங்கேயே வச்சிருக்க, நாங்க பெயில் போட மாட்டோம், தயவு செய்து ரீசர்ச் பண்ணி அவனை இப்படி வைங்கன்னு. இந்த பயலுக்கு இருக்கக்கூடிய அந்த 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 மென்டல் நீடட் கவுன்சிலிங், அவனுக்கு அந்த குரூப் கேங் இதுலயே இருந்ததுனால அவன் வேற யாரோ வக்கீல வச்சு வெளியே வந்துட்டான். நடக்க முடியல. அப்போ நான் சொன்னேன், நீ ஆஸ்பத்திரியிலே இருந்தீங்கன்னா you would have got the best treatment in the government hospital. நீ அங்க இருந்திருப்ப, 1 மாசம் 1.5 மாசம் இருந்திருப்ப. ஆனா இந்த சர்ஜரியை ஓபன் பண்ணி இதை கரெக்டா போன் எப்படி பண்ணிருப்பாங்க. இதுதான் நான் சொல்றேன், தயவு செய்து போலீஸை மட்டும் குற்றம் சொல்லுகிறவரா நம்ம இருக்க வேண்டாம். இதுல வந்து கண்டிப்பா மருத்துவர்களுக்கு பங்கு இருக்கு. இந்த கேஸ்ல ஃபரென்சிக் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுல குறைகள் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் இதுல எடுத்த உடனே சொல்றேன், கஸ்டோடியல் டெத் கேசஸ் வரும்போது மறந்துடாதீங்க, the first thing that has to be done is the scanning of the body. Body has to be scanned. ரிப்போர்ட் இதுக்கு அப்புறம் வரும்னு நீங்க சொன்னீங்க, நான் பார்த்தேன் சார். எப்படிலாம் வந்து இந்த அஜித் அவர்களை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயங்களை ரிவீல் இதுல எல்லா காயங்களும் மார்க் ஆயிருக்கு சார். நான் காயங்கள்லாம் மார்க் ஆகலைன்னு சொல்ல, ஆனா இதுல என்ன மார்க் ஆகலைன்னா பிராக்சர்ஸ் இருக்கான்னு தெரியாது. ஓகே, ஏன் தெரியாதுன்னா his body was not subjected to x-ray. நான் கேட்கிறேன் டாக்டர் சதாசிவத்தையும் டாக்டர் ஏஞ்சல்ட்டையும் கேட்கிறேன், ஏன் எக்ஸ்ரே எடுக்கல? Don't you know that in a custodial death case the first thing that has to be done is an x-ray and a scan? So எப்படி நம்ம 20 தமிழர் வழக்குல அந்த 20 தமிழர் பாடிஸ ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் நடத்தினாங்க, ஒரே நாள். அதுல ஒரு பாடி ஆச்சும் எக்ஸ்ரே ஸ்கேன் நடந்திருந்தா அவங்களுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்றது வெளியே வந்திருக்கும். ஜகபர் அலி, புதுக்கோட்டை ஜகபர் அலி பாடிய எக்ஸ்யூம் பண்ண சொல்லி we asked them to scan x-ray and scan it. ஜட்ஜ் கேட்டார், ரீபோஸ்ட்மார்ட்டம் வேணுமா ஹென்றி? வேண்டாம், எனக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். ஆனா கஸ்டோடியல் இது போன்ற கொடூரமான வழக்குகள் வரும்போது பாடி ஷுட் பி எக்ஸ்ரேடு. திருமயம் ஜிஹெச்ல எப்படி எக்ஸ்ரே இருக்கும்? அதனால புதுக்கோட்டையிலிருந்து மொபைல் எக்ஸ்ரே யூனிட்டை கூட்டிட்டு வந்து திருமயத்துல பாடி இருக்கிற காரணத்தினால எக்ஸ்யூம் பண்ணி அதை வந்து எக்ஸ்ரே ஆச்சு, ஸ்கேன் ஆச்சு. நோ ஐ ஹேவ் தி ரிப்போர்ட். ஆனா இங்க உங்களுக்கு தெரியல, இங்க வந்து 50 லட்சம் பேரை பேசுறது யாருன்னு திமுக தானே பேசுறாங்க. திமுக வண்டியில தானங்க நீங்க அட்டாப்சிக்கே கூட்டிட்டு வந்தாங்க. இப்பதாங்க கை மாறி எங்கிட்ட வராங்க. மறக்க கூடாது இல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பா சாரின்னு சொல்லி குடும்பத்துக்கு சொன்னவர். இன்னொன்னு என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய கட்சிக்காரர்கள் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ கட்சி ரீதியா நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? இல்ல, அவங்க கட்சிக்காக தானே ஃபேவர் பண்றாங்க, அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? இது எப்படி கட்சிக்காக ஃபேவர் பண்றது? அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறார்கள், அரசாங்கத்துடைய பொது நலத்துக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். இதுல கெட்ட பேர் யாருக்கு? அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். கெட்ட பேர் வாங்கி கொடுத்தவர்கள் தான் அந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய செங்கை மாறன், மகேந்திரன், காளீஸ்வரன். இவங்க யாரு? இவங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்கு? அஜித்குமார் வீட்டு பக்கத்துல இருக்க கல்யாண மண்டபத்தில் உட்காந்து டிஎஸ்பியோட ஒரு பஞ்சாயத்து நடக்க, அடுத்த கல்யாண மண்டபத்துல இன்னொரு பஞ்சாயத்து நடக்க, 50 லட்சம் ரூபாய் பேச, அவங்க வண்டியில கொடி பறக்கக்கூடிய வண்டியில அவங்களை கூட்டிட்டு வர, மதுரைக்கு கூட்டிட்டு வர, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் அவங்க பார்ட்டிக்கு அசிங்கமான்றது அவங்க பார்த்துக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசாங்கத்துக்கு அசிங்கம்னு சொல்றேன். யார் அரசாங்கமா இருந்தாலும் இதே வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன்.
தயவு செய்து அதனால எங்களுக்கு சாயம் பூசாதீர்கள். நாங்கள் வந்து இது சொல்லுவதற்கு பொறுப்பு. அது எதுக்காக சொல்கிறோம் என்றால், உங்கள் சேனல் மூலமாக முதலமைச்சருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய காதுக்கு அது எட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக பொறுப்புடன் கூறுகிறோம். தயவு செய்து அதனாலதான் நாங்க சொல்றோம், நன்றி சாரி சொல்வது மட்டும் முக்கியமல்ல, உங்க முரசொலியில நீங்கள் கடிதம் எழுதியிருக்க வேண்டும். இந்த செங்கைமாறன் போன்றவர்கள், நீங்க பேர் சொல்றீங்களோ சொல்லலையோ, எல்லாருக்கும் யாரை பத்தி பேசுறீங்கன்னு தெரியும். கட்சியில நடவடிக்கை எடுப்போம், சஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைகள் நீங்க இறங்காதீங்க. காவல்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் நீங்க எஸ்பிக்கு பிரஷர் கொடுக்கறது, கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரஷர் கொடுக்கிற வேலை எங்களுடைய ஆட்சியில நான் முதலமைச்சராக இருந்து காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கும் போது நடக்கக்கூடாது என்ற கட்டளை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. வரவில்லையே இன்னும். குறிப்பா ஒரு கேள்வி சார், இந்த ஸ்பெஷல் டீம் யார் அதிகாரத்தின் கீழே வந்து இயங்குது? அப்படி ஒரு டீம் வைக்கிறதுக்கான பவர் இருக்கா, சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஒரு குறிப்பிட்ட வழக்குல இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவாங்க. குற்றவாளிகள் பல குற்றவாளியை தேட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு குற்றவாளிகள்லாம் சாதாரண குற்றவாளிகள் கிடையாது. இன்னைக்கு we are in அது என்ன சொல்றது, டிஜிட்டல் இந்தியா. எங்களுடைய பிரதமர் சொல்ற மாதிரி டிஜிட்டல் இந்தியால இருக்கும். அதனால கிரைம் பண்றது எல்லாமே அந்த டிஜிட்டல் கிரைம்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்றான். அவன் முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகா ஓடிடுறான், ஆந்திரா ஓடிடுறான். ஸோ ஒரே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மானாமதுரையில் உட்காந்துக்கிட்டு இதை விசாரிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல உயர் காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கினுடைய தன்மை கண்டு இந்த குறிப்பிட்ட வழக்கில் விசாரணை செய்வதற்காகவும் வெவ்வேறு இடங்கள்ல போய் தேடி கண்டுபிடிப்பதற்காகவும் ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்வது வந்து பழக்கம் சரியாக இருக்கு. நியமனம் செய்யலாம் சார். கண்டினியூவாவே ஒரு ஸ்பெஷல் டீம் ஒண்ணு வைக்கிறதுக்கு அரசு சார்புல அதிகாரம் இருக்கா? அதுதான் கேள்வி. இல்ல இல்ல, இந்த மாதிரி டீம் கண்டினியூவா ஒரு டீம்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை, யாருடைய தவறு? யார் அதுக்கு பொறுப்பேற்கிறது? அது பொறுப்பெடுக்கிறது வந்து யார் வந்து அந்த டீமுக்கு இன்சார்ஜ்னு கிளைம் பண்றாங்களோ அவங்க தான் பொறுப்பெடுக்கணும். டிஎஸ்பி அவர் என்னுடைய டீம்னு சொன்னா அது டிஎஸ்பி பொறுப்பெடுக்கணும். சார், ரொம்ப பச்சையா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இது வந்து எல்லார பத்தியும் பேசல, அதனால நான் தைரியமா சொல்லலாம். எல்லா ஏசிஸ் எல்லா டிஎஸ்பிஸ்க்கும் ஸ்பெஷல் டீம் வச்சிருக்காங்க. அதுதான் சார் யார் அதிகாரம் கொடுத்தது? நம்ம கவர்மெண்ட் தான் பர்மிட் பண்ணிருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, 2022 ஆண்டு இருக்கக்கூடிய அப்போ பதவியில இருந்த நம்ம மரியாதைக்குரிய அவர் பேர் சிஓபி சாரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சைலேந்திர பாபு அவருடைய ஆட்சியில ஒரு ஒரு கைட்லைன் 14/6/22 கொண்டு வரார். அந்த கைட்லைனுடைய செகண்ட் கைட்லைன் ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷல் டீம்ஸ் ஷுட் பி மானிட்டர்ட் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்பெஷல் டீம்ஸ் ஆர் லெஜிட்டிமேட் அப்படின்றது அர்த்தம். அதான அர்த்தம். ஷுட் பி மானிட்டர்ட் என்ன அர்த்தம்? அவர்கள் கண்காணிக்கப்பட வேணும்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றது சரின்னு அவர் சொல்றாரு. இங்க யார் மானிட்டர் பண்ணா? இவன் எல்லாமே, சாரி ஃபார் யூசிங் திஸ் வேர்ட், ஐ சே இட் வித் ரெஸ்பெக்ட், பவுன்சர்ஸ் ஆக செயல்படுகிறார்கள். எல்லாம் 30-35 வயசு, ஸ்டேஷன்ல உட்காந்துருக்க அனுபவமே கிடையாது. இன்னைக்கு பல ஸ்டேஷன் போனீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. இப்ப கலைச்சதன் காரணமாக வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க உட்காருவாங்க. அவங்க உட்காந்தா அப்பதான் அவனுக்கு தெரியும், ஆத்தாடி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை செய்யறதுன்னா இவ்வளவு கடினன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அவன் அடியாளா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்க ஊர்ல இருக்கு சார், எங்க மதுரை சிட்டியில வந்து ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்பெஷல் டீம் விசாரிப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கு. ஓப்பனா உங்க சேனல் மூலமா சொல்றேன். எங்க மதுரைக்கு நாடி வருகின்றவர்கள் எல்லாம் மீனாட்சியம்மன் கோயில தரிசனம் பண்றதுக்காக வராங்க. அதான் புகழ், மதுரைய புகழ். அந்த மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் பழைய கமிஷனர் ஆபீஸ். அந்த பழைய கமிஷனர் ஆபீஸ்ல பழைய கமிஷனர் உட்காரக்கூடிய ரூம் தான் இப்ப டிசி டிராபிக் உட்கார்றாங்க. கீழே கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு ஒரு கட்டடம் இருக்கு. பழைய டிசி எல்லண்டோ, பழைய டிசி கிரைம் டிசி இன்டெலிஜென்ஸ், டிசி கிரைம் உட்கார்ற கட்டடம் தான் கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு. அங்க அடிச்சா யாருக்கும் கேட்காது. இந்த ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அடிக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். சிசிடிவி கேமரா இருக்கா? சிசிடிவி கேமரா இருக்காங்க. என்னங்க?
தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா காவல் நிலையம் வைக்க சொன்னாங்களா? இது வரைக்கும் யாரா வச்சிருக்காங்களா? காவல் நிலையங்கள்ல இருக்கு. 4 கேமரா இருக்கும், 6 கேமரா இருக்கும். பத்தாது. நான் இன்னொரு நீங்க கேட்டீங்கன்றதுக்காக சொல்றேன். 22ஆம் தேதி சாத்தாங்குளத்துல இருந்தேன். 5வது ஆண்டு நினைவாண்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்வேன். நான் போகும்போது நான் இந்த தடவை வந்து சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல போஸ்டர் போட்டிருக்கான்னு பார்க்க போனேன். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றதுன்னா 24/7 சிசிடிவி கேமரா இருக்கணும். அது வந்து 18 மாதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கெப்பாசிட்டி உள்ள சேஃப்டி இருக்கணும். வெளியே ஒரு போஸ்டர் இருக்கணும். அந்த போஸ்டர்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன் நான் வந்து ஒரு மாலுக்கு போகும்போது அவங்க எங்க இந்த மால் இஸ் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ள காவல் நிலையம். இதில் மனித உரிமை மீறல் ஏதாவது நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பெறுவதற்கு உரிமை உண்டு. அதை பெற்று மாநில தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கோ அல்லது மற்ற அதிகாரிகளுக்கோ புகார் கொடுக்கலாம் என்ற போஸ்டர் இருக்க வேண்டும். ரீஜனல் லாங்குவேஜ்லன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கூறுகிறது. வாட்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட்? பரம்வீர் சிங் வழக்குல இருக்கக்கூடிய தீர்ப்பு. நான் அதை பார்க்கறதுக்காக சாத்தாங்குளம் போறேன் சார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஃபுட்டேஜ் அனுப்புறேன். ஒரு 20 யங் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படியே பாய விட்டாங்க, சரவுண்ட் பண்ணாங்க. ஸ்டீஃபன்ற இன்ஸ்பெக்டர் நீங்க வரக்கூடாது சார் காவல் நிலையத்துக்குன்னு சொன்னாங்க. சார் ஹென்ரி டிஃபைனுக்கு 22ஆம் தேதி ஜூன் மாதம் நடந்த சம்பவம். அப்புறம் டிஎஸ்பி ஒரு பாலிஸ்ட் ஆபீசர் வந்து நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க சார். உங்க ஆபீஸ்க்கு வர்றதுக்கு இப்ப எனக்கு கடுமை இல்லை, உங்களை மதிக்கிறேன். நான் என்ன ஏன் அங்க அனுப்ப மாட்டீங்க? என் போனை கொடுத்து நீங்களே போட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். எடுத்துட்டு வர முடியலையே அவங்கனால. இல்ல, நேற்று நான் திருப்போணம் காவல் நிலையத்துக்கு போனேன். நான் திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வெளியே இருந்து பேசுறேன். உள்ளார போறது சரியா இருக்காது, மரியாதையா இருக்காது. ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம சும்மா போன மாதிரி இருக்கக்கூடாதுன்றால் அங்க ஒரு ஏடிஎஸ்பி இருந்தார். அவர் அழைத்தார். ஒரு பர்சனல் லெவல்ல பேச போனோம். நான் இப்ப சொல்றேன் சார் உங்ககிட்ட, காதோட காதா சொன்னேன். சார் நீங்க நின்றுட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு சம்பவம் நடந்த பிற்பாடும் போஸ்டர் இல்லையே சார் அப்படின்னு. திருப்போணத்துல சார். ஓகே சார். திருப்போணத்துல நான் சொல்றது சாத்தாங்குளம், திருப்போணம். எல்லா காவல் நிலையத்திலும் இந்த போஸ்டர் இருக்கணும்ன்ற கைட்லைன்ஸ் என்னுடைய ஏடிஜிபி அவருடைய மினிட்ஸ்ல சொல்லியிருக்க வேண்டாமா? இது ஒரு கட்டளையா வந்திருக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு யார் சார்? கண்டிப்பா இதெல்லாம் டிஜிபி தான் பொறுப்பு. அதுக்கு ஸ்டேட் லெவல் ஓவர்சைட் கமிட்டின்னு இருக்கு. ஸ்டேட் லெவல் ஓவர்சைட் கமிட்டியில ஹோம் செக்ரட்டரி இஸ் a member, DGP is a member, and Tamil Nadu Women's Commission chairperson is a member. District level oversight committeeல collectors member, SP is a member, elected பஞ்சாயத்து லீடர், பஞ்சாயத்து யூனியன் லீடரோ மேயரோ அதுல மெம்பரா இருக்கணும். எங்க சார் மீட்டிங் நடந்திருக்கு? ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் தான் சார் இந்த சிசிடிவி கேமராக்கு பொறுப்புன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கு. இது எங்க இருக்கு? எத்தனை காவல் நிலையத்துல எத்தனை அரசு வழக்கறிஞர்கள், மூத்த அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று, நான் உட்கார்ந்துட்டு இருக்க நீதிமன்றத்துல உட்காந்துக்கிட்டு இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் 15 நாள் வரைக்கும் தான் இருக்கும், அழிஞ்சிருச்சு. 30 நாள் வரைக்கும் தான் இருக்கும், அழிஞ்சிருச்சு. உங்க வாய் அழிஞ்சிருயா. இப்படி எல்லாம் போய் சொன்னீங்களே. இது வந்து should it not be a direction today after Ajit Kumar's case? இது வரலையே சார் டிஜிபி இருந்து. இது வரலையே. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருக்கு. அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும்னு என்னுடைய டிஜிபி சொல்லியே, என்னுடைய ஏடிஜிபி அவருடைய மீட்டிங்ல சொல்லியே. விசாரணை செய்வதற்கு, இது போன்ற வழக்குகளை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றத்தில் டெட்டரண்ட் விட்னஸ் டெபோசிஷன் சென்டர் என்ற ஒரு தனி கட்டிடம் இருக்க வேண்டும். அந்த கட்டிடத்தில் குற்றவாளி விட்னஸ பார்க்க முடியாது. அப்படி இருக்கணும். இருக்கா? ஒண்ணு கரூர்ல இருக்கு, தர்மபுரியில இருக்கு, திருவண்ணாமலையில இருக்கு. ஹைகோர்ட் has given money, has set plan everything. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். தமிழ்நாட்டுல 3 இடத்துல தான் இருக்கு. ஆனா அது யாரும் செய்யறது இல்ல. செய்யறாங்க சார். கரூர்ல யூஸ் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உதவி செய்து கொண்டிருந்த ஒரு பாலியல் வன்முறையில பாதிக்கப்பட்ட அந்த பெண், பேர் தேவையில்லை, ஒரு நர்ஸ், அந்த வழக்கை குற்றவாளியா நிற்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் 20 ஆண்டு தண்டனை அங்க விசாரித்தவருக்கு கிடைச்சது. ஓகே சார். ஒரு கேள்வி சார். these are direction சார். அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த வழக்கு அஜித் குமாரோட போக கூடாது என்றால் சட்டம் தேவை.
ஓகே. இந்த மாதிரி சீரியஸ் கைட்லைன்ஸ் தேவை. சைலேந்திர பாபு விட்ட கைட்லைன்ஸ்லாம் சைலேந்திர பாபுவோட போட்டோம். நான் வந்தோடனே நான் புதுசா ஸ்டேஷன்ல வர்றவங்க எல்லாம் பேப்பர் வாங்க கூட இதான் முக்கியம் இன்னைக்கு. இது கேவலமா இல்லையா? ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து நீங்க போட்டுட்டு வரீங்க, பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டன் இருக்கா சார்? சார், நான் 1982 இருந்து இந்த 80 இருந்து சட்டக்கல்லூரியில படிக்கிற காலத்துல இருந்து என்னை உருவாக்கியவர்களுடைய படம் என் பின்னாடியே இருக்கு. இல்ல பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். புரியுதுல்ல? 82ல ஜஸ்டிஸ் தார்குண்டேயை கூட்டிட்டு வந்து என் பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணபுரானை கூட்டிட்டு வந்து 2 வாரங்கள் நிகழ்ச்சி, சித்திரவதைக்கு எதிரான நிகழ்ச்சி மதுரையில பியூசிஎல் சார்பாக நடத்தினேன். என்னை உருவாக்கிய ஒரு அமைப்பு இருக்கு என்றால் அது மக்கள் சிவில் உரிமை கழகம் என்று பெருமையா சொல்றேன். என் சட்டக்கல்லூரி கிடையாது, மக்கள் சிவில் உரிமை கழகம். இந்த 40 வருஷ பொது வாழ்க்கையில எல்லாரும் என்ன பார்த்திருப்பாங்கன்னா, முடிந்தவரை மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில முடிந்தவரை மனித உரிமை பணியில நேர்மையாக இருக்க வேண்டும். எந்த சார்பும் எடுக்காமல் பேச தைரியம் வளர்த்து விட வேண்டும். நம்ம எந்த ஒரு 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 அலிகேஷனுக்கு ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாதுன்னு எனக்கு இந்த வழக்குல நேரடியா எனக்கு யாருமே தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. தமிழகத்துல பண்ணினது கிடையாது. எனக்கு பாதிப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பணி செய்யறதுனால என்னுடைய எஃப்சிஆரை 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பி சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது எங்களுடைய எஃப்சிஆரை சஸ்பெண்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது. தன்னுடைய லிபர்ட்டிக்காக பேசிய ப சிதம்பரம் தான் செய்தார். பரவாயில்ல, எல்லா ஆட்சியாரும் தவறு செய்வார்கள். ஒரு தப்பு கணக்கு போடுவோம், எங்க தப்பு கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் எங்க வங்கி கணக்கு துறக்கப்படவில்லை என்று கூற விரும்புகிறேன். இதே சிபிஐ என்னுடைய அலுவலகத்தில் விசாரித்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் தொடர்ந்து இருக்கு. எங்களுக்கு மட்டும் வசதியாக நிதி உதவி கொடுக்கக்கூடியவர்களா இருந்தா தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமான சித்திரவதைக்கு எதிரான பணிகள், மனித உரிமை பணிகள், மனித உரிமை கல்வி பணிகள், பயிற்சிகள் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கும். அதை எல்லாத்தையும் முடக்கி விட்டார்கள். அதுதான் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாதிப்பு. ஆனால் நேரடியாக மிரட்டுவது, நேரடியாக தவறா பேசுவது தமிழகத்தில் இதுவரைக்கும் நடக்கல. காரணம், எந்த ஆட்சி இருந்தாலும் பேசுவோம்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். இதுல இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு நபர் புகார்தாரர் அந்த நிக்கிதா, அந்த அம்மா. அவங்கள பத்தியான தகவல் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. 4வது கணவர் 10 லட்சம் கொடுத்தன்றாரு, வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஒரு 16 லட்சம்ன்றாங்க. இன்னொரு நபர்கிட்ட ஒரு 10 லட்சம் சொல்றாங்க. சொத்துக்கள் விற்பனை செய்வதில் 25 லட்சம் மோசடி செஞ்சிருக்கான்றாங்க. ஒரு செந்தில் பாலாஜி வழக்கு வேலை வாங்கி தருவதா சொல்லிதான் ஒரு வழக்கை போட்டு ஜெயில இருந்தார் மனுஷன். இப்ப பெயில்ல இருக்காரு. ஏன் இந்த அம்மா மீது நடவடிக்கை எடுக்கல? பின்புலத்துல அவ்வளவு பெரிய அதிகாரிகள் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அவ்வளவு பெரிய ஆளா இந்த அம்மா நிக்கிதா? அதாவது நான் ரொம்ப பொறுப்புடன் ஒரு பெண் சார்ந்த விஷயம் என்ற காரணத்தில ரொம்ப பொறுப்புடன் ஒரு விஷயம் சொல்றேன். இது அரசினுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருடைய கடமை, டிஜிபி சங்கர் ஜிவாலுடைய கடமை. இவ்வளவு அசிங்கமாக 2011 இவ்வளவு கேவலமான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு அம்மா என்று எஃப்ஐஆர் கூறியது என்றால், நான் சொல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா ஏன் அந்த வழக்கு நீங்க ஃபாலோ பண்ணு? இப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு ஆளை பிடிங்க. இந்த அம்மா ஏன் இப்ப ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த அம்மாவை பிடிக்க வேண்டிய வேலை காவல்துறையுடைய வேலை. நான் தான் சொல்றேன், எப்பொழுதெல்லாம் காவல்துறை வேலை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் பதுங்கி இருப்பதுதான் இது மாதிரி தவறான சக்திகளுக்கு முக்கியத்துவம் வருவதற்கு காரணமா இருக்கு. அவங்க கொடுத்த புகார் பொய்ன்னு நான் சொல்ல வரல, அது விசாரணையில கண்டுபிடிங்க. இப்ப நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரணையில கூட அவங்கள சமன் பண்ணும், இதான் என்னுடைய கூற்று. ஆனால் அவருக்கு மேல இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் எல்லாம் தட்டி எழுப்பி கொண்டு அந்த அம்மா உள்ளார போனதாக சொல்றாங்க. அது உண்மையா? ஜாமீன் கொடுத்தாரா? ஜாமீன்ல வந்தாங்களா இல்லையா? புகார்தாரரை கூப்பிட்டு தேட வேண்டிய வேலை காவல்துறையுடைய வேலை. எந்த காவல்துறையுடைய வேலை இது? அதாவது மதுரையை சுத்தி இருக்கின்றாங்க, அதனால கண்டிப்பா தென்மண்டல ஐஜி உடைய வேலையாக இருக்கும், அவர் செய்ய வேண்டிய வேலை. ஆனா காவல்துறை அந்த பணி செய்யணும் இல்ல? இது நாங்க செய்ய வேண்டிய சார். உண்மையா சார்? என்னங்க, நம்ம ஏடிஜிபி அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்லி ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா? அது அந்த அம்மாவை யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா காவல்துறை விசாரிக்கலன்னு தெரியுது. விசாரணை செய்யணும். எல்லோரும் தன் கைகள் சுத்தமா இருக்கின்றது நிரூபிக்க விரும்பினார்கள் என்றால் இந்த அம்மாவை நீங்க விசாரிங்க. டிஜிபி ஆர்டர் பண்ணுங்க.
நிக்கிதா தான் இதை முதல் காயின் தள்ளி விட்டு புகார் கொடுக்குறாங்க. அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்டே நான் பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏன் பார்க்காம இருக்கிறாங்க? ஏன் போலீஸ் விசாரிக்காம இருக்காங்களே? 2011 வழக்கு என்ன விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 2010 போட்ட எஃப்ஐஆர் விசாரிக்க அதிகாரம் இல்லையா? புகார்தாரர் தான் எல்லாம் வெளிப்படையாக பேசிட்டு இருக்காங்களே, யாரும் மறைஞ்சு பேசலையே. என்னுடைய வேலை அது இல்லை என்ற காரணத்தினா நான் ஒதுங்கி இருக்கேன் தவிர இது காவல்துறையுடைய பணி, காவல்துறை செய்ய வேண்டிய பணி. சுவமோட்டோவா நீதிமன்றம் கூட எடுக்கலாம், நீதிமன்றம் கூட எடுக்கலாம். இப்படி ஒரு கொடூரமான ஒரு வழக்கு இருக்கு, ஒரு அம்மா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பத்திரிகையெல்லாம் இப்படி செய்தி வருது, பார்த்துக்கிட்டு இப்படி போயிடக்கூடாது என்று விசாரிக்கலாம். இது செய்ய வேண்டிய வேலை காவல்துறை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே சார், உங்களுடைய மிக ஆழமான கருத்துக்களை முன்வச்சமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு விவாதத்தில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ மிஸ்டர்.